வியாசரோ, நீலகண்ட தீட்சிதரோ, திருப்பற்ற புலியூர் நம்பியோ, பெரும்பற்ற புலியூர் நம்பியோ, இல்ல பரஞ்சோதி முனிவரோ எந்த விதத்திலும் எந்த பிரதிபலனும் அல்லது எந்த ரெகக்னிஷன், பெருமை, இந்த காரணங்கள் எதுவுமே இல்லாதவர்கள் என்பதனால், சுத்தமான தியாகிகள் என்பதனால், சத்தியத்திலே தங்களை ஸ்தாபிக்க பெற்று சத்தியத்திலே ஸ்தாபித்து இருந்ததனால், சத்தியத்திலே பிரதிஷ்டையாகி இருந்ததனால், அறிவு விபச்சாரம் செய்யாதவர்கள் என்பதனால், நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க 4 பேர்ல யாருமே எந்த அரசோட கோர்ட் போயிட்டு கிடையாது. சேக்கிழார் கோர்ட்ல இருந்தா கூட, மந்திரியா இருந்தா கூட, இந்த திருப்பணி அப்படின்னு வரும்பொழுது ஒரு விதத்தில் கூட அரசனுடைய தலையீடு இல்லை. எங்கேயுமே பாத்தீங்கன்னா அவர் இந்த பரம சத்தியத்தை வார்த்தையால் வடித்து வைப்பதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. எவ்வளவு ஆழமா ஆவணப்படுத்தி இருக்கார்.